வணக்கம். சினிமாவில் ஹீரோக்கள்லாம் டபுள் ஆக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போது ஒரு கட்சி இந்தியாவில் டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்குங்க. அதான் ரெட்டை நாக்குன்னு வேற சொல்லுவோம், டபுள் டங்க்டு அப்படின்னு. அப்புறம் ஹீரோவுக்கு டபுளாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஹீரோவோட டூப்பாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போது இந்தியாவில் ஒரு கட்சி, நம்மை ஆளுகின்ற பிஜேபி கட்சி மூலமாக சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ், அதனுடைய தலைவர், அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, டபுள் டங்கோட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இவங்களால ரெட்டை நாக்கோட மாத்தி மாத்தி பேச முடியுது, நாக்கு புரட்டி புரட்டி பேச முடியுது? எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா இவங்களோட பேச்சையெல்லாம் கேட்கும்போது. ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. அவங்களோட முகத்திரையை கிழிச்சு, அவங்களோட முகமூடிய கிழிச்சு, இதுதான் அவங்களோட விஷம் பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பற்றி பேச வேண்டிய நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதுவும் மிக முக்கியமாக இப்போ முடிஞ்சதில்லை, நேற்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர், அதில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய 2 விஷயங்கள்னு. ஒன்று, அந்த உத்தரப்பிரதேசம் சாம்பால் அந்த பகுதியில் நடந்த மசூதி, அதை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு கலவரம், வன்முறை, அதை விவாதிக்கணும். அடுத்தது அதானி விவகாரத்தை விவாதிக்கணும் தான் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் திட்டமிட்டது. அதற்காகத்தான் அவங்க மனுக்களும் கொடுத்தாங்க, விண்ணப்பங்களும் கொடுத்தாங்க, கேள்வி நேரத்தில் இதை விவாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன நடந்தது நீங்களே பார்த்தீங்கல்ல, நாடாளுமன்றத்தில் நாடாளுகின்ற கட்சியே போராட்டத்தில் ஈடுபட்டுச்சு. இது எந்த ஊர்லங்க நியாயம் இந்த மாதிரி நடக்கும்? இது எப்படி நியாயமாகும்? அதுவும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உளறலை உளர்னாரு. இந்தியா முழுக்க கொதித்தெழுந்தது. அதையும் நம்ம பார்த்தோம். மற்ற மாநிலங்கள்லாம் பிற கட்சிகள் போராடின. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்மை ஆளுகின்ற திராவிட மாடல் கட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமே இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்ததுங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா அதானி என்கின்ற பெயர் விவாதங்களில் வரக்கூடாது என்பதற்காக எந்த எல்லைக்கு இவர்கள் போவார்கள்? அதுதான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது. அப்படி என்ன கற்பு? அதானியோட கற்பை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு நம்முடைய பிரதமர் வந்திருக்கிறார், உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தையே நாங்கள் நடத்த விட மாட்டோம் அதானியின் பெயரை உச்சரிப்பதாக இருந்தால். எந்த எல்லைக்கு போறாங்க பாருங்க. ஒரு எம்பி தனக்கு அப்படியே நெத்தியிலிருந்து ரத்தம் கொட்டுதுங்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கார். ஒரு பெண் எம்பி எப்படிப்பா இவ்வளவு தூரம் மனசாட்சியே இல்லாம ராகுல் காந்தியை பற்றி தவறாக சொல்கிறார்? இன்னொரு எம்பி என்னடானா, அவருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ஸ்டேன்சாமியோட கொலை வழக்குல இவர் தான் மிக முக்கியமான பொறுப்பை வகித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு எம்பி பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா பிஜேபியை சார்ந்த எம்பிக்கள் பலருமே கூட இந்த மாதிரியான வன்முறை, இந்த மாதிரியான போராட்டங்கள், மக்கள் விரோதமான போராட்டங்கள், இதிலெல்லாம் ஈடுபட்டவர்களைத்தான் அங்கே எம்பிக்களாக உட்கார்த்தி வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் பொதுமக்களுக்கு வருகிறது. அந்த எம்பி நேத்து நடிக்கிறாரு. இப்படி நெத்தியில கர்ச்சிஃப் வச்சுக்கிறது என்ன, கர்ச்சிஃபை வெளில எடுத்தா ஒண்ணுமே இல்லை அதுல. ஆனா ஐசியூல போய் படுத்துக்கிறாரு. இனிமே ஒண்ணு நம்ம கேட்கணுங்க, ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் தானே அட்மிட் ஆவாங்க. இப்படி நாடகம் செய்பவர்களை கூட அட்மிட் செய்யறாங்கன்னா எந்த நிலையில இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க? அதானியை விசாரிக்க கூடாது, சம்பால் அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த மசூதி மீதான கலவரத்தை விசாரிக்க கூடாது, அம்பேத்கரை பற்றி மிக கொச்சையாக பேசிய அமித்ஷா அவர்களை பற்றிய போராட்டத்திற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு இவங்க கூட சேர்ந்து ஆளும் கட்சியினரே போராடுறாங்க. அவங்க யாரை நோக்கி போராடுறாங்க? எதுக்காக போராடுறாங்க? இந்த நியாயம் கேட்பதற்காக போராடுறாங்க? அதுவே தெரியல. பிஜேபி கட்சியினர் எதற்காக நேற்று போராடினார்கள் நாடாளுமன்ற வாசல்ல? அதுக்கே பதில் இல்லைங்க. இந்த அழகுல இவங்களோட ரெட்டை நாக்கு விஷயத்தை இன்னைக்கு மோகன் பகவத் அவர்கள் புட்டு வச்சிருக்கார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டோட நீங்க பொருத்தி பாருங்க. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்கட்சியினர் விவாதிக்க விரும்பியது அந்த சம்பால் பகுதியில் ஏற்பட்ட அந்த மசூதியை பற்றிய அந்த கலவரம், அந்த மசூதிக்கு நேர்ந்த அந்த வன்முறைகள், அதைத்தானே கேட்கணும்னு நினைச்சாங்க. நவம்பர் 29, 2024 இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே வழிபாட்டுக்கு வருகிறார்கள். அந்த மசூதி பேரு ஷாஹி ஜாமா மசூதி. 1920 பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. அதுதான் இதுல மிக முக்கியம். நாம அறிவிக்கல,
நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அறிவிச்சிருக்காங்கப்பா. அவங்களுக்கு கூட தெரியுது எந்தெந்த வழிபாட்டு தலங்களை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது. 1920 ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஜாமா மசூதி பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா இப்போ பிஜேபி ஆளுகின்ற இந்த கொடுமையான காலகட்டத்தில், இந்த நரக சூழலில் அமித்ஷா சொல்றாருல, கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கடவுள் பேரை சொல்லிட்டு தானே இருக்கீங்க. அப்ப இந்தியாவை சொர்க்கமா மாத்திருக்கணுமே, மாத்தலையே. இந்தியாவை நீங்க நரகத்தின் சாயலோடு உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாங்கிற நீங்க சொல்ற வாதமே அடிபட்டு போகுதா இல்லையா? சொர்க்கத்துக்கு எதுக்குங்க போகணும்? வாழும் போதே சொர்க்கத்தை உருவாக்கி காட்டுங்களேன். எத்தனை நாடுகளுக்கு நம்முடைய பிரதமர் போயிட்டு வர்றாரு. அங்க இருக்கின்ற வசதி வாய்ப்புகள், மக்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வராரு. அப்ப இந்தியாவில் நான் அது போன்ற ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி காட்டுவேன்னு ஏன் சொல்றதுக்கு நம்முடைய பிஜேபி தலைவர்களுக்கு முடியல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்கள் செய்வது எல்லாமே மக்கள் விரோத செய்கைகள் தான் அப்படின்னு. எனவே இந்த ஜமா மசூதி பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக ஆங்கிலேயர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதைய பிஜேபி ஆளுகின்ற, பிஜேபி நடுவண் அரசாக இருக்கின்ற இந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் பாபாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சம்பால் பகுதியில் இருக்கின்ற அந்த மசூதி மீது வன்முறை நடத்தப்படுகிறது. எப்போது, ஏன் அப்படின்னா, நம்முடைய இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு, இந்த மசூதிக்கு கீழே இந்த இந்து சமயத்தை சார்ந்த கட்டுமானங்கள், கோயில்கள் இருந்ததாக நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்னு ஒரு ஆராய்ச்சியை பண்றாங்க. எந்த இடத்தை பார்த்தாலும், மசூதிகளை பார்த்தாலும் தோண்டி துருவி கீழே என்ன இருக்கு, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, 5 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தோண்டி துருவி பார்த்துக்கிட்டே இருந்தா பாதாளம் வரைக்கும் போயிட்டே இருக்கலாங்க. ஒன்னுக்கு அடியில இன்னொன்னு, இன்னொன்னுக்கு அடியில இன்னொன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். பூமியில, இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல அடியில, மண்ணுக்கு அடியில எதுவுமே இல்லாத இடம் அப்படின்னு எங்கேயாவது இருக்குமா? எதை தோண்டினாலும் மனிதர்களின் எலும்புக்கூடுகள் வரும், விலங்குகளின் எலும்புக்கூடுகள் வரும், அங்கே புதையுண்டு போன கட்டுமானங்கள் வரும், எல்லாமே சேர்ந்துதான் வரும். அப்படிங்கும்போது எதை எடுத்தாலும் தோண்டுவோம்னு தோண்டிக்கிட்டே இருந்தா எந்த ஜென்மத்துல இதெல்லாம் முடிகிற கதை? நீங்கள் அனுப்புகின்ற நிறுவனங்கள் செய்கின்ற ஆராய்ச்சி எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். இந்திய தொல்லியல் துறை என்பதும் பிரதமரின் சட்டைப்பைக்குள் தானே இருக்கு. அப்ப அவங்களும் என்ன, அவர் பிஜேபி அரசு என்ன விரும்புகிறதோ அதைத்தானே ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த வன்முறை நடந்த போதே உச்ச நீதிமன்றம் சம்பால் பகுதிக்கு ஒரு உத்தரவை கொடுத்தது. என்ன, முற்றிலும் 2 தடவை பயன்படுத்தினாங்க. முற்றிலும் சம்பால் பகுதி அரசு அல்லது உத்தரப்பிரதேச அரசு நடுநிலைமையாக இருக்க வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும்னு ஒரு கண்டிஷனை கொடுத்தாங்க. ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுங்க. ஆனால் அதை பற்றி விசாரிக்க மாட்டோம்னு நாடாளுமன்றத்தில் ஆளும் பிஜேபி அரசு சொல்லிவிட்டது. அதற்கு சபாநாயகர்களும் ஒத்துதினார்கள். அப்படியே திசை திருப்பியாச்சு. வெளியில நாடகத்தை செய்து ராகுல் காந்தி மேல இப்ப குற்றச்சாட்டை சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் பொய்யும் புரட்டும் நாடகமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத இந்திய மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சரி, இந்த விஷயத்துல இப்ப இப்படி பாருங்களேன். இன்னைக்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் என்னவெல்லாம் குழப்பங்களை உருவாக்க வேண்டுமோ எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சாச்சா? இப்போ RSS தலைவர் மோகன் பகவத் திருவாய் மலர்ந்த அருளி ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. அடடா, இந்த ஞானோதயம் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னாலேயே வந்திருக்க கூடாதா? அவங்க செய்த அந்த போராட்டம் என்கின்ற நாடகம், அதுல பிஜேபி எம்பிக்கள் நெத்தியில அடிபட்டு காயம் கொட்டினதா செய்த நாடகம், அப்புறம் பிஜேபி பெண் எம்பி செய்த நாடகம், இதெல்லாம் இல்லாம போயிருக்குமே. ஆனால் இது நடக்க வேண்டும் என்பதுதானே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஆனால் அது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சப்புறம் மோகன் பகவத் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். அது இன்றைக்கு தினகரன் பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அயோத்தியோடு முடிந்து விட்டது, கோயில் மசூதி விவகாரங்களுக்கு இந்தியாவில் இனி இடம் இல்லை, இந்துத்துவ தலைவர்களுக்கு மோகன் பகவத் கண்டிப்பு. இதுக்கு மேல இந்த கட்டுமானத்துக்கு அடியில இது இந்து கோயில் இருந்தது, இந்து சமய அடையாளங்கள் இருந்தது, அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வழியே இல்ல அப்படின்ட்டு இவர் சொல்றார் பாருங்க. ராஜஸ்தானின் அஜ்மீரில் உள்ள காஜா ஷரீஃப் தர்கா உள்ளிட்ட பல முஸ்லிம் தலங்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் RSS தலைவர் மோகன் பகவத் கூறுவது,
பலகாலமாக நாம் மத நல்லிணக்கத்துடன் வாழ்கிறோம். இதையே நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். எனில் அதற்கான முன்னுதாரணமாக நடப்பது அவசியம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு சில தலைவர்கள் அதே போன்ற விவகாரங்களை புதிய இடங்களில் பேசி வருகின்றனர். இதன் மூலம் இந்துக்களின் தலைவர்களாக அவர்கள் வர முயற்சிப்பது ஏற்புடையதல்ல. இந்துக்களின் நம்பிக்கை என்பதனால் ராமர் கோயில் கட்டப்பட்டது. தற்போது இது போன்ற பிரச்சனைகளை அன்றாடம் எழுப்புவதை எப்படி அனுமதிப்பது? இந்த நிலையை தொடர முடியாது. நாம் அனைவரும் இங்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டியது அப்படின்ட்டு சட்டத்தின் முன் யாரும் மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி இல்லை. நம் நாட்டில் ஒவ்வொருவரும் அவரவர் மத நம்பிக்கைகளை பின்பற்றுவது நமது கலாச்சாரம். மத நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும். அப்படியாக திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார், அருள்வாக்கு சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நம்ம கேட்குறோம். இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இத்தனை பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முன்பே நீங்கள் இதை அஜெண்டாவாக கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்படின்னா இந்த கூட்டத்தொடரில் இந்த நாடகத்தை எல்லாம் செய்து முடிங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது தானே உண்மை அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்கல்ல. பொதுமக்கள்கிட்டேருந்து இப்போ நீங்கள் எந்த உண்மையை மறைக்க முடியாதுங்க. எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் வந்து சேருது. அவங்கவுங்க சட்டை பைக்குள்ளே அவங்கவுங்க மொபைல் ஃபோனில் வந்து குவியுது. அதனால் எது எது நியாயம், எது எது அநியாயம், எது மக்கள் விரோதம், எது மக்கள் நலம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நம்முடைய பிரதமர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார். அப்புறம் இன்னைக்கு துபாய்க்கு போயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மற்ற தலைவர்களும், பிஜேபியை சார்ந்த மற்ற தலைவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் சனாதனத்தின் பிரதிநிதியாக தன்னை சொல்லிக் கொள்கின்ற RN ரவி அவர்கள், கிண்டி குதிரை என்று நாம் சொல்லுகின்ற RN ரவி அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாருன்னா, நேற்று வரைக்கும் பிற மதத்தவர்களை பாவாடைகள்னு சொல்வாங்க, பாகிஸ்தானுக்கு நீங்க ஓடி போங்கன்னு சொல்வாங்க. ஆனா இப்போ எதுக்கு இந்த வேஷம்? நம்முடைய பிரதமர் அவர்கள் துபாய்க்கு போகிறார் என்றால், துபாய் என்ன இந்து நாடா? இஸ்லாமிய சகோதரர்கள் ஆளுகின்ற ஒரு நாடு தானே. இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் கொடுக்கின்ற வியாபார ஒப்பந்தங்கள் வேண்டும். அதன் மூலம் வருகின்ற அந்த நிதி வேண்டும், பணம் வேண்டும், செல்வம் வேண்டும். ஆனால் அவர்கள் பின்பற்றுகின்ற அவர்களுடைய மதங்களை சார்ந்த அந்த நடைமுறைகள் இந்தியாவில் இருந்தால் அதை நாங்கள் அழித்தொழிப்போம் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? அதிலும் பாவாடைகள்னு கொச்சைப்படுத்தி பேசுகின்ற சங்கிகள், கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் RN ரவி அவர்களும் பிஜேபி தலைவர்களும், மரியாதைக்குரிய நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்களும் பிஜேபி தலைவர்களும் ஈடுபடுவதை எப்படி நாம் பார்த்து கொண்டிருப்பது? எத்தனை தேவாலயங்களை மணிப்பூரில் அழித்தொழித்தார்கள், எத்தனை தேவாலயங்களை பிற வழிபாட்டு தலங்களை ஹரியானாவில் அழித்தொழித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அதைத்தான் நாம் சொல்கிறோம், டபுள் டங், டபுள் ஆக்ஷன். பிஜேபி தலைவர்கள், RSS தலைவர்கள். இப்ப எதுக்கு மோகன் பகவத் இப்படி ஒரு திருவாய் மலர்ந்தருளி ஒரு திரு அருள்வாக்கு சொன்னார்னா அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனவே இனிமேல் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் முற்றுப்புள்ளிக்கு வருமா? அதுதான் இப்போது ஒரு கேள்வி. வர வேண்டும். இனிமேலும் நீங்கள் மசூதிகளை தோண்டி 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 மசூதிகளை இடித்து அங்கே இந்து கோயில்கள் இருந்ததாக சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடெல்லாம் இனிமேலும் தொடர வேண்டாம் என்பதுதான் இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களின் சிந்தனையாக இருக்கிறது. அதை நோக்கி பிஜேபி அரசு செயல்படுமானால் நிச்சயமாக அது இந்தியாவுக்கு நன்மை செய்வார்களா? அதுதான் ஒரு கேள்வி. ஏனென்றால் எப்போதுமே இரட்டை நாக்கு, இரட்டை வேஷம், முகமூடி, இதெல்லாம் முகத்திரை, இதெல்லாம் தான் பிஜேபி RSS தலைவர்களுக்கு வழக்கம். என்ன செய்ய போகிறார்கள் என்று காத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன் இவர்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாமே நடிப்பு என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம். நன்றி, வணக்கம்.